ஹாய் ஹலோ கைஸ் நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறீங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னாக்கா நம்ம அஞ்சலி ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னாக்கா எப்படியாவது இந்த சொத்தை வந்து இவங்க வாங்கி தந்துடான்னு ஒரு நம்பிக்கையில் இருக்குங்க. ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரு வைக்கிற மாதிரி தான் இந்த எஸ்எஸ்கேவும் தாட்சாயினி வந்து பார்த்தோன்னா பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் இது எப்படியாவது கிடைச்சிருமான்னு தான் தவமும் இருக்காங்க. அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம எஸ்எஸ்கே இவங்கள வச்சு நம்ம ஒரு கேம் ஆடலான்னு சொல்லிட்டு பல பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க. இவங்க போடுற பிளான் எதுவுமே வந்து பார்த்தோன்னா இப்போ நடக்க போகிறது கிடையாது. நம்ம வக்கீலை வந்து பார்த்தோன்னா கடத்திட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல வந்து இந்த ஜட்ஜுக்கிட்டே வந்து திட்டு வாங்க வைக்கிறது மட்டும் இல்லாமங்க, அங்கேயுமே இந்த எஸ்எஸ்கே அவரோட ட்ராமா வந்து போட்டிருப்பாங்க. அந்த ட்ராமாவில் தான் வந்து பார்த்தோன்னா இப்போ எஸ்எஸ்கே வந்து பார்த்தோன்னா மொத்தமாக வெளிச்சத்துக்கு வரப்போகிற அவரோட திட்டம் எல்லாமே. இப்போ அவர் கடத்தினது எல்லாமே வந்து பார்த்தோன்னா வக்கீல் அங்கேருந்து தப்பிச்சு வந்து இப்போ சொல்ல போகிறாங்க. சொல்கிறது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தோன்னா இந்த கேஸில் எஸ்எஸ்கேவை தூக்கி உள்ளே வச்சு லாடங்கட்ட வந்து போகிறாங்க. அதில் தான் வந்து இப்போ இந்த எஸ்எஸ்கே சுத்தமாக தப்பிக்கவே முடியறதில்ல. இந்த தாட்சாயினி வந்து ஒரு பிளானை வந்து போட்டு வச்சுருப்பாங்க. என்னன்னு வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ எஸ்எஸ்கே வந்துட்டாக்கா அந்த இடத்துலையுமே வந்து நம்ம இந்த லேண்டு விஷயங்களையும் வந்து பார்த்தோன்னா இந்த கம்பெனி எல்லாமே கார்த்திக் பேரில் மாற்றுற மாதிரி மாற்றி எல்லாத்தையும் நம்ம பேருக்கு வந்து மாற்றிக்கலாம். அந்த இடத்துல இந்த எஸ்எஸ்கே தான் வந்து பார்த்தோன்னா ராஜாவாக இருக்கணும்னு சொல்லி தாட்சாயினி நினச்சாங்க. ஆனால் அங்கே அது நடக்க போகிறதில்ல. இப்போ இலக்கியம் என்ன பண்ணாங்கன்னாக்கா எப்படியோ ஒரு வழி வந்து பார்த்தோன்னா வக்கீல்கிட்ட எல்லா விஷயத்தையும் பார்த்தோன்னா சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் பண்ணணும், இப்படி தான் பேசணும், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க இல்லையா. எல்லாமே தெரிஞ்சு இந்த வக்கீல் வந்து பார்த்தோன்னா கடத்திட்டு போயிட்டுருப்பாங்க இந்த தாட்சாயினி. அவங்க அங்கேருந்து தப்பிச்சு வந்து ஒன்றுமே தேவையில்ல. ஏன்னா அவங்களே அங்கே யார் கடத்துனது எது என்னன்றதெல்லாம் வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா. அதனால் இப்போ ஜட்ஜுக்கிட்ட வந்து பார்த்தோன்னா எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க. என்னை கடத்துனது இந்த எஸ்எஸ்கே தான் அடியாள் வச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த நாகுவுமே வந்து பார்த்தோன்னா அவர் தான் வந்து என்ன பண்ணாங்க, இந்த கார்த்திகை கடத்த வச்சாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா ஒன்று விடாமல் புட்டு வச்சிடுறாங்க. இதில் வந்து பார்த்தோன்னாக்க இந்த எஸ்எஸ்கேவாலையும் சரி இந்த தாட்சாயினியும் சரி தப்பிக்கவே முடியறதில்ல. ஏன்னா இந்த எஸ்எஸ்கே வந்து என்ன சொல்கிறது எது சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு ட்ராமாவை போட்டு வந்திருப்பாங்க இல்லையா. அந்த ட்ராமா எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. அங்கே ஜட்ஜே வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்கனாக்கா இதில் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ பித்தலாட்டத்தனம் இவ்வளோ வில்லத்தனம் இருக்கா, இவனை வந்து பார்த்தோன்னா சும்மா விடக்கூடாது, இவனை பார்த்தோன்னா தரவாக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துச்சா இல்லையன்றதை செக் பண்ணிடுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ ஜட்ஜி சொல்ல அங்கே வந்து நம்ம எஸ்எஸ்கேவால் வந்து பார்த்தோன்னாக்கா ரொம்பவுமே வந்து பார்த்தோன்னா ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம வந்து வசமாக சிக்கிக்கிட்டோமோ நம்மளால் வந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி தான் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த எஸ்எஸ்கேக்கு இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா தேவை தான். இனிமேல் அவர் வந்து பார்த்தோன்னா யார் பிரச்சனைக்கும் போகக்கூடாது, எந்த ஒரு பொய்யும் சொல்லாத அளவுக்கு தான் வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த தண்டனை கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா எஸ்எஸ்கே மொத்தமாக மாறி தான் ஆகணும். அப்படியும் மாறலைன்னா எஸ்எஸ்கேக்கு பெரிய ஆப்பை தான் வந்து பார்த்தோன்னா வைக்க போகிறாங்க. ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தோன்னா இந்த எஸ்எஸ்கே நம்ம பண்ணுறதெல்லாம் வந்து யாரும் தட்டி கேட்க முடியாது, நம்ம பண்ணுறதை வந்து பார்த்தோன்னா யாராலையும் வந்து பார்த்தோன்னா தடுக்கவும் முடியாதுன்னு வந்து நினச்சாங்க. ஆனால் இந்த டைமில் நம்ம இலக்கியா வந்து என்ன பண்ணாங்கனாக்கா திரும்பவும் இந்த எஸ்எஸ்கேவை தூக்கி உள்ளே வச்சு லாடங்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த தாட்சாயினி ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னாக்கா அடியே இலக்கியா உன்னை வந்து பார்த்தோன்னா நான் சும்மா விட போகிறது கிடையாது அப்படி இப்படின்னு வந்து பார்த்தோன்னா காய்ச்சி மூச்சுன்னு கத்தனாலையும் அந்த இடத்துல வந்து ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம தாட்சாயினியில். நம்ம இலக்கியா ரொம்பவே கோவப்பட்டு கோர்ட்டு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா இந்த தாட்சாயினி அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு அருவாள் எடுத்து இந்த தாட்சாயினி வந்து பார்த்தோன்னா உன்னை இங்கேயே தீர்த்து கட்டிடுவாங்க இளநீ விற்கிற அருவாளை எடுத்து பார்த்தோன்னாக்கா மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம இலக்கியா பண்ணது ரொம்பவே சூப்பர் தான். அதனால தான் வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ தாட்சாயினி வாயடிச்சு அமைதியாக வந்து போக போகிறாங்க. இதுக்கு மேலே விட்டால் நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு அடிமை ஒரு பார்த்தோன்னா பயன்படுத்தியே வந்து பார்த்தோன்னா நம்மளை வச்சிருக்கலான்னு வந்து நினைக்கிறாங்க. அது நடக்கவே கூடாது. நம்ம கௌதமுக்காக நம்ம எந்த லெவலுக்கு இறங்கி போகலாம். அது யார் வந்து தடுக்கணும்னு நினைச்சாலையும் அவங்கள தீர்த்து கட்டுறதை கூட நான் தயங்க மாட்டேன்ற மாதிரி நம்ம இலக்கியா வந்து பண்ணுறாங்க. நம்ம இலக்கியா பண்ண சூப்பர் நினைக்கிறேன். வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.